இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் வெஜ் மோமோஸ் பார்க்க போகிறோம். வெஜ் மோமோஸ் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்து கூடவே கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் போட்டு ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம். அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். சுடு தண்ணியில் 5 நிமிஷம் மீல் மேக்கர் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட் சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மிளகு பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி. இப்போ மாவை பூரியை விட ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சு மோமோஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த மோமோஸ் எப்படி மடித்து வைக்கணும்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நமக்கு வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடும். இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். இன்னொரு ரெசிபியில் பார்க்குறேன். டாடா பாபா. மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பன் எடுத்து 2 கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து 2 சைடும் நல்லா தடவி விட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கொஞ்சமாக 2 சைடும் ஜீனி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தோசைக்கல் நல்லா காயவும் அதுலேயும் கொஞ்சமாக பட்டர் போட்டு 2 சைடும் ப்ரௌன் ஆகிற அளவு பன்னை திருப்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காய்ச்சாத பச்சை பால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் நல்லா பன் உரிகிற அளவு விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான திகட்ட வெண்ணையும் பாலும் கலந்த மதுரை பட்டர் பன் ரெடி. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.